Hey everyone, it's a cuber. ஓகே, என்னடா இவ்வளோ கியூப் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் என்னோடய கலெக்ஷன் தான் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் என்னோடய கியூப் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது 2023 ஆகஸ்ட். ஸோ இப்போதைக்கு என்னோடய கியூப் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் செகண்ட் வாங்கின கியூப். இது வந்து QE வாரியர் W. அண்ட் இது வந்து QE தான், இதுவும் 4x4. இது நான் வாங்கினப்போ ஒரு 400 ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே, அடுத்து நான் வாங்கினது வந்து 2x2. இது ஒரு மோயூ கியூப் தான். உண்மையிலே இந்த கியூப்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கானது. அப்புறம் இது வந்து என்னோடய பைரமிக்ஸ். அண்ட் இது வந்து மோயூ, இதுவும் மோயூ தான். ஸோ இந்த 4 கியூப் தான் வந்து எனக்கு ரொம்பவே பேஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கியூப்பை வச்சு தான் நான் வந்து sub 30 வந்தேன். அண்ட் இந்த கியூப்பை வச்சு நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ்குள்ளே சேர்க்குற அளவுக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த கியூப்பில் நான் வந்து இன்னும் 3 செகண்ட்ஸில் வந்து ஒர்க்காக சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் வந்து லெஸ் தென் 50 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து 3x3ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்காக நான் வாங்கினது தான் மோயூ. இது வந்து மோயூ 3x3 மேக்னெட்டிக் கியூப். ஸோ இது வந்து 2021 வெர்ஷன். அதாவது இதில் வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் கோர்ஸாக இருக்கும். உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரிங் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக மேக்னெட்டிக் தான். ஸோ இந்த கியூப் வந்து நான் வாங்கினப்போ 1000 ரேட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து 1100 கிட்ட வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்காக வாங்கினது தான் இந்த மெகாமிக்ஸ். QEயோட மெகாமிக்ஸ் தான். நான் வாங்கினப்போ இது வந்து 500 ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இதில் தான் நான் வந்து எப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் வந்துச்சு. பட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் அதை வந்து 4 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்குள்ளே சேர்த்துருக்கேன் ஒருக்கா. அண்ட் இதை வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, இதோட பிகினர்ஸ் மெத்தட் மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்குவப். ஸோ ஸ்குவப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பெனின்னு வந்து எதுவும் பார்க்கல, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது தான் நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் வந்து ஒரு sub 30 செகண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணல, எனக்கு பிகினர்ஸ் மெத்தட் நல்லா தெரியும். அண்ட் ஸோ இதுதான் என்னோடய ஸ்பெஷல் கியூப்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் பைரமிக்ஸை வாங்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சிடென்டலாக எனக்கு இந்த கியூப் கிடச்சிச்சு. எனக்கு அப்போ இதை பற்றி தெரில. பட் லேட்டராக நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். நம்ம நினைக்கிறத விட வந்து இந்த கியூப் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இந்த கியூப் மாதிரி தான் இதுவும் பார்க்க இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஷேப் ஷிஃப்டிங். எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த மிரர் கியூப் மாதிரி ஷேப் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதை ஃபுல்லாக குலைச்சோன்னா நல்லா அழகாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, இது நான் வாங்கினப்போ ஒரு 220 ருபீஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு கியர் கியூப். ஓகே, இந்த கியர் கியூப் வந்து உண்மையிலே ரொம்ப ஆசம். ஏன்னா உள்ளே இதோட மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அண்ட் என்னோடய மற்ற கியூபை கூட இதான் ரொம்ப ஈஸியான கியூப், அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கினது தான் வந்து ஸ்கொயர் ஒன். பேஸாக இருக்குன்னா அல்காரிதம்ஸ் தான். பட் அல்காரிதம்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ். மேலே இருக்க ஹெட், அந்த கீழே இருக்க அந்த பாட்டம், இதோட நம்பர்ஸை வச்சு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, மற்ற கியூபை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கியூப். ஸோ இதில் எனக்கு பிகினர்ஸ் மெத்தட் மட்டும் ஓரளவுக்கு தெரியும். அண்ட் இதில் நான் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஆவரேஜ் வரணுன்றதுக்காக இன்டர்மீடியட் மெத்தட்ஸும் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபைனலாக வாங்கினது தான் இந்த கியூப். ஸோ இது வந்து MGC மேக்னெட்டிக் கியூபு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் இதோட சிறுசாகவே இருக்குது. இதில் வந்து ஹேண்டிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கியூபே போதும். இது வந்து ஒரு 500 ரேஞ்சு, 400 to 500 ரேஞ்சில் வந்துச்சு. அண்ட் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா 1400 ரேஞ்சு. ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறது லோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறது தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கியூப் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு கியூபாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது லோக்கல் கியூப். ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கும் ஜேர்னி. போக போக தான், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின கியூப் வந்து ஒரு கார்பன் ஸ்டிக்கர்டு கியூப், அது வந்து ஒரு 120க்கு வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ரெண்டாவது கியூப் தான் இது வந்து நான் 220க்கு வாங்கியிருந்தேன் அப்போ. ஸோ அந்த டயத்தில் கியூ வாரியர் எஸ் வந்து 220 ருபீஸ்க்கு வந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் இது அப்போ என்னோடய 3வது 3x3 தான் இது. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இப்போ sub 20
என்னோடய பெஸ்ட்டு பிபி வந்து இதை வச்சு 13 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஓவரால் க்யூப் கலெக்ஷன். அண்ட் நான் ஸ்டில் இதை வந்து ஹையாக ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுனா என்னோடய Moyu 3x3 பைரமிக்ஸில் ஒரு sub-15க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அடுத்து 2x2ல் sub-10 ஆவரேஜ் கொண்டுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸ்கொயர் ஒன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் 4x4 எப்படியா sub-1 வரணும், அதுக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு sub-30 ஓரளவுக்கு வருது, பட் அதுவும் இன்னும் கிளியராக இல்லை. ஸோ ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அந்த க்யூப் கலெக்ஷன். ஸோ உங்களோட ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி க்யூப் சால்வ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியா. இது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ எந்த ஒரு க்யூப் எடுத்தால் சரி, நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதில் வேகமாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸ்பீட் க்யூபிங்னாலே ப்ராக்டிஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு க்யூப்க்கும் வந்து நம்ம நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த மாதிரி க்யூப்ஸ் எடுத்தோன்னா இந்த மாதிரி பேரட்டியல் கலன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி க்யூப் கலெக்ஷன்லாம் பண்ணணும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.